திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்களில் போதிய அளவில் உரம் இல்லாதது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் 790 மெட்ரிக் டன் யூரியா கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவசாயிகள் தரப்பில் தற்போது என்ன சொல்லப்படுகிறது? லவண்யா, திருவாரூர் மாவட்டத்துல இந்த ஆண்டு 1,75,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இதுவரை 90,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். 25 நாட்கள் ஆன நிலையில பயிர்கள் தெளிக்கப்பட்டு தற்பொழுது அடி உரம் அடிக்க வேண்டிய நிலையில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்கள்ல உர தட்டுப்பாடு என்பது நிலவி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதனை பயன்படுத்தி கொண்டு தனியார் கடைகளில் உரத்தின் விலையை கூடுதலாக விற்பனை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இடுபொருட்கள் கூடுதல் இணைப்பொருட்கள் வாங்கினால் மட்டுமே உரம் வழங்கப்படும் என விவசாயிகளை நிர்பந்தித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி இருந்தோம். இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்திற்கு 790 மெட்ரிக் டன் யூரியா தற்பொழுது வந்து இறங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா 1097 மெட்ரிக் டன் யூரியா தற்பொழுது கையிருப்பு இருக்கிறது. அதே போன்று DAP 742 மெட்ரிக் டன், பொட்டாஷ் 801 மெட்ரிக் டன், காம்ப்ளெக்ஸ் 535 மெட்ரிக் டன் இருப்பில் இருப்பதாக வேளாண் துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்கள்ல விவசாயிகள் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் உரம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குறுவை சாகுபடி பணிகள் முழுவதுமாக மேற்கொள்ளும் வரை தங்கு தடையின்றி உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை வேளாண் துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்பை அடுத்து தற்பொழுது யூரியா வந்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.